எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. ரொம்பவுமே சிம்பிளான ரெசிபி. சின்ன சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுடைய ரவா லட்டு டேஸ்ட்டு அட்டகாசமாக வருங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இங்கே அடுப்பில் ஒரு கடாயை எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் 1/4 கப் அளவுக்கு நான் நெய் எடுத்து உருக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த நெய்யில் 1 கப் அளவுக்கு உப்புமா ரவை நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோங்க. நம்ம செய்யக்கூடிய இந்த ரவா லட்டில் ரவையை வறுக்கிறது தான் மிகவும் முக்கியமான விஷயங்க. அடுப்பை எவ்வளோக்கு எவ்வளோ சிம்மில் வச்சுக்க முடியுமோ சிம்மில் வச்சு நம்ம ரவையை 80-90% வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. நல்ல வாசனையாக வர்ற வரைக்கும் வறுக்கணும். அதே சமயத்தில் நம்ம ரவையோடைய நிறத்தையும் கற்கீராமல் வறுத்து எடுக்கணுங்க. நம்மளுடைய ரவை நல்ல ஓரளவுக்கு 50% வறுத்ததுக்கப்புறமாங்க இதில் நம்ம தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். இங்கே தேங்காய் நம்ம ஆப்ஷனல் தாங்க. ஃப்ரெஷ்ஷான கோகோனட்டாக சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி கொப்பரை தேங்காயை துருவி நம்ம சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம். இங்கே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொப்பரை தேங்காயை துருவி எடுத்து வச்சுருக்கீங்க. அதை ரவையோடு சேர்த்து நல்லா வறுத்துக்க போகிறோம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்க்குற மாதிரி இருந்தால் தேங்காயை ஒரு முறை தனியாக ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் இதில் சேர்த்துக்குங்க. சூப்பராக நமக்கு இப்போ நம்மளுடைய தேங்காயும் ரவையும் நல்லா வறுபட்டு கமகமன் வாசனை வருதுங்க. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இந்த ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ரவையை வறுக்கிறதுல தாங்க மிகவும் முக்கியமான விஷயம் அடங்கியிருக்கு. நம்ம சட்டுன்னு கெஸ்ட் வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. நல்லா 90% போல் நல்லா ரவையை வறுத்தாச்சு. இப்போ இந்த ரவையை தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்க போகிறோங்க. இப்போ அதே கடாயில் நம்ம கொஞ்சம் நட்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இங்கே நட்ஸு நம்மளுடைய விருப்பம்தான். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேங்க. நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா இந்த நெய்யில் கொஞ்சமாக கிஸ்மிஸும் அதே போல் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பிஸ்தா பருப்பையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. நீங்கள் இங்கே முந்திரி, பாதாம், சாரப்பருப்புன்னு உங்களுக்கு பிடித்த நட்ஸை நீங்கள் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். இது மாதிரி நட்ஸு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமாங்க இதை நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய ரவையில் நெய்யோடு சேர்த்துக்குங்க. இது மாதிரி சேர்த்தாச்சுங்க. இப்போ இதே கடாயில் நம்ம சீனி பாகு காய்ச்சணும். அதுக்காக எந்த கப்பில் நீங்கள் ரவை எடுத்துக்கிட்டிங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் ரவை எடுத்துக்கிட்டிங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோங்க. தண்ணியை சேர்த்து நல்லா நம்ம இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் காய்ச்சிக்க போகிறோம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி நமக்கு ஒரு கம்பி பதம் வரணுங்க. அதுதான் நமக்கு பதம். 1 கப்பு ரவைக்கு 1/2 கப்பு சர்க்கரை, 1/4 கப்பு நெய், 1/4 கப்பு தண்ணி. இது தாங்க அளவு. நீங்கள் எந்த கப்புலனாலும் அளந்துக்கலாம். இப்போ நம்ம இந்த சீனி பாகுலேயே ஏலக்காயும் சேர்த்துக்க போகிறோங்க. 2 ஏலக்காயை எடுத்து நல்லா இது மாதிரி தட்டினீங்கன்னா தோல் பிரிஞ்சு வந்துடும். இந்த தோலை தனியாக எடுத்து வச்சுட்டுங்க. அந்த விதையெல்லாம் நல்லா தட்டி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த ஏலக்காயுடைய தோல், விதைகள் இது 2யுமே இந்த சர்க்கரையோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் சேர்க்கறதுனால நம்மளுடைய ரவா லட்டு நல்ல வாசனையாகவே இருக்குங்க. நமக்கு நல்லா சர்க்கரை கரைஞ்சி சர்க்கரை பாகு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நமக்கு நல்லா சர்க்கரை கரைஞ்சி நல்லா கம்பிப்பதம் வந்துருச்சுங்க. இது மாதிரி நீங்கள் பாகை லைட்டாக எடுத்து இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு நடுவில் ஒரு சின்ன கோடு மாதிரி வருங்க. ஒரு கம்பிப்பதம் வந்தாலே போதுமானது. பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோன்னாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து ரெடியாக வச்சுருக்கக்கூடிய இந்த ரவையையும் நட்ஸையும் என்ன பண்ண போகிறோம்னா இந்த சக்கரை பாகில் சேர்த்துக்க போகிறோம். இங்கே நம்ம அடுப்பை கண்டிப்பாக ஆஃப் பண்ணிடணுங்க. ஏன்னா ரவையை நம்ம ஏற்கனவே 90% வறுத்து வச்சுருக்கோம். சக்கரை பாகு நல்லா சூடாக இருக்குது. அந்த மீதி 10% இந்த சூட்லேயே நமக்கு வெந்து வந்துடுங்க. இது மாதிரி ரவையை பூரா கொட்டினதுக்கப்புறமா நீங்கள் கைவிடாமல் ஒரு 10 செகண்டுக்கு கிளறிட்டே இருக்கணும். இது மாதிரி நம்ம கிளறிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய அந்த சக்கரை பாகு ரவையுடைய எல்லா பகுதிகளிலையும் நல்லா கோட்டாகிற மாதிரி
நம்ம கிளறி விட்டுக்கணுங்க. கண்டிப்பாக நம்ம இதை வந்து கைவிடாமல் கண்டினியூஸாக கிளறி விடணுங்க. இது மாதிரி நம்ம கிளறி விட்டுட்டே வரும் பொழுது ஒரு ஸ்டேஜில் வந்து நமக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி வந்து வந்துடுங்க. அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விடணும். ஒரு 20 செகண்ட் போல் நீங்கள் கைவிடாமல் கிளறினீங்கனாலே நம்ம வந்து இந்த பதத்தை வந்து அடைஞ்சிடலாம். இது மாதிரி கிளறினதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை வந்து அப்படியே ரெஸ்ட்டுக்கு விட்டுறணுங்க. நல்லா கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் விட்டுறணும். வாங்க, இப்போ வந்து நல்லா கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கரண்டியை வச்சு நல்லா அதை வந்து உடச்சி விட்டுக்குங்க. இது மாதிரி கீழே எல்லா பகுதிகள்லையும் உடச்சி விட்டதுக்கப்புறமா வந்து நம்ம இதை வந்து ரவா லட்டாக உருட்ட போகிறோங்க. இது மாதிரி நல்லா உடச்சி விட்டதுக்கப்புறமாங்க நம்ம வந்து லட்டு வந்து சுற்ற போகிறோம். லட்டு வந்து பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணுன்னாங்க, நெய் வந்து கொஞ்சமாக கையில் தடவிக்கணும். கையில் தடவிட்டுங்க நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து சிறுசாவோ இல்லாட்டி பெருசாவோ நீங்கள் ரவா லட்டு உருட்டுனீங்கன்னா அருமையாக நமக்கு ரவா லட்டு வந்து வருங்க. ரொம்பவுமே சிம்பிளுங்க. இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்க ரவையை எல்லாத்தையுமே லட்டை உருட்டி எடுத்துக்கிட்டோம்னாங்க நமக்கு லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம செய்யும் பொழுது நமக்கு ரவா லட்டு தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. 1 கப்பு ரவை, 1/2 கப்பு சர்க்கரை, 1/4 கப்பு நெய், 1/4 கப்பு தண்ணி, இதுதாங்க அளவு. இங்கே நான் தேங்காய் வந்து பயன்படுத்தியிருக்கேன். உங்களுக்கு தேங்காய் பயன்படுத்த விருப்பம் இல்லாட்டி நீங்கள் அந்த ஒரு ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. இது மாதிரி செய்யக்கூடிய இந்த ரவா லட்டை நம்ம குறைஞ்சது 10 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் இதே அளவுகளோட ஒரு முறை இந்த ரவா லட்டு ரெசிப்பியை வீட்டில் செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த ரவா லட்டு ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வணக்கங்க.